பிரச்சனை இல்லாம ஒரு நாள் கூட கடக்க மாட்டேங்குது. அப்படின்னா, ஆம் பிரச்சனை இல்லாமல். பினா பரேஷானி கே ஏக் தின் பி நஹீ பீத்தா. பினா பரேஷானி கே ஏக் தின் பி நஹீ பீத்தா. இதுக்காக நீங்க கமெண்ட் பண்ணி சொல்வீங்க. உண்மைதான் மேடம். ஒரு நாள் கூட போக மாட்டேங்குது, கடக்க மாட்டேங்குது, பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஜி. அத ஒண்ணும் செய்ய முடியாது. பிரச்சனை வரும், போகும். அத அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே போக வேண்டியதுதான். பினா खाए मत रहो, पेट दुखेगा. பினா खाए मत रहो, पेट दुखेगा. அப்படின்னா, சாப்பிடாமல் இருக்காதே, வயிறு வலிக்கும். இப்ப சாப்பிடாமல், நான் முதல்ல சொன்ன மாரி தான். அந்த மல் வர்றதுனால சாப்பிடாமல் அப்படின்னா, பினா खाए. खाए बिना அப்படிங்கிறது சொல்லலாம். நான் சொல்ற எல்லா சென்டென்ஸ்லயுமே பினாங்கிறது முன்னாடியும் வரும், பின்னாடியும் வரும். ஸோ, நீங்க பேசினாலும் மாத்தி பேசலாம். அடுத்தவங்க பேசினாலும் புரிஞ்சுக்கோங்க. ம். बिजली के बिना एक दिन नहीं रह सकते, एक पल नहीं रह सकते. बिजली के बिना एक दिन एक पल नहीं रह सकते அப்படின்னா கரண்ட் இல்லாம ஒரு நாள் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. உண்மைதானே? கரண்ட் இல்லாம இருக்க முடியுமா? டிவி பார்க்க முடியாது, ஃபேன் ஓடாது, ஏசி ஓடாது, எத்தனையோ விஷயம் இருக்கு. கரண்ட் இல்லாம நம்மனால வாழ முடியாது. ஸோ இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு உபயோகப்படுற சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? बिना पढ़े एग्जाम में पास कैसे होगा. बिना पढ़े एग्जाम में पास कैसे होगी. இது பொண்ணு சொல்றது. படிக்காமல் எப்படி எக்ஸாம்ல பாஸ் ஆவ? படிக்காமல் படிக்காமல் அந்த மல்லுக்கு பினா வருது. ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்களா? மல் அப்படிங்கிற வார்த்தை தான் வருது எல்லாத்துலேயுமே. பினா சோச்சே பாத் மத் கரோ. பினா சோச்சே பாத் மத் கரோ. யோசிக்காம பேசாத. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக்ல டே யோசிக்காம பேசாதடா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அரே பினா சோச்சே பாத் மத் கரோ. ஏய் டே யோசிக்காம பேசாத அப்படின்னு சொல்லலாம். बारिश हो रही है बिना छतरी के बाहर मत जाओ. छाता छतरी ரெண்டுமே கொடை தான். बारिश हो रही है बिना छतरी के बाहर मत जाओ அப்படின்னா மழை பெய்கிறது, கொடை இல்லாமல் வெளியே போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கொடை இல்லாமல் அப்படின்னா பினா சத்திரிக்கே அப்படின்னு. தேரே பினா முझे अच्छा नहीं लगता அப்படின்னா நீ இல்லாமல் எனக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு அர்த்தம். தேரே பினா மே நஹி ரே சக்தா அப்படின்னா நீ இல்லாமல் என்னால இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். कैसे स्नान சொல்லக்கூடாது. कैसे नहाएंगे. कैसे नहाएंगे बोलो भाई. सर कोई प्रॉब्लम नहीं सर. रूम चेंज करो. मेरा होटल में इंडक्शन स्टोव है सर. आपको इंडक्शन स्टोव में गर्म पानी करके गर्म पानी करके नहा लो. गर्म पानी करके लगाओ सर. ठीक है लाइए. ठीक है इंडक्शन स्टोव. சரி இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வரேன். பார்த்தா அதுவும் ரிப்பேர் ஆகு. ஏப்பா சாமி. சரி எலிஜி சார் இண்டக்ஷன் ஸ்டவ். இப்போ நீங்க தண்ணி வைக்கிறீங்க, ரொம்ப நேரமா தண்ணி சூடே ஆகல சார். அதெல்லாம் வேணாம், அதுல இருக்கு அப்படி. இல்ல 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 சார். ஒரு முறை கோவில் போவேன். हमेशा सप्ताह में एक बार मंदिर जाऊंगा. जाता हूँ. पोवे पोवे फ्यूचर हो गया ना. हाँ फ्यूचर नहीं, जाता हूँ मतलब कंटिन्यू. ये हमेशा हो गया ना, हमेशा प्रेजेंट टेंस होता है. नेत कोयल के पोने. ये पास्ट. கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். मंदिर जा रहा हूँ. நாளைக்கு கோயில் போகிறேன். போகிறேன். போக अलग है, போகிறேன் अलग है. हाँ जाने वाला हूँ. कल मैं मंदिर जाने वाला हूँ. நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன். ऐसे बोलचाल में होता ना. हाँ போறேன். போகிறேன். நாளைக்கு கோயிலுக்கு போவேன். குளிச்சிட்டேன்.
தினமும் कुल दिनमुम कुलिपैन कुलिचिटन मतलब क्या है? नहाना। नहा लिया। कुल चिटा वो ये नहा लिया, ये पास्ट टेंस हो गया। दिनमुम कुलिपैन मतलब रोज नहाता हूँ। कुलिक पोरे नहाकर जा रहा हूँ। नहाने। तो कुलिक के पोरे नहाने जा रहा हूँ। नहाकर नहीं, नहाकर अगर बोलेंगे तो कुलचिट पोरे ऐसे होगा ना। हाँ। कुलिक के पोरे तो नहाने जा रहा हूँ। कुलिकिनुम नहाना है। कुलिक कोंड इतकिरे नहा रहा हूँ। कुलिकी भी इल्ल नहाया ही नहीं। ये कुलिकी उनकी उनकी एन्ना वेंडुम आपको क्या चाहिए? तुमको क्या चाहिए? उनके एन्ना वेंडुम उनके और तुमको, जैसे आपको क्या चाहिए उसको क्या बोले? उंगल के एन्ना वेंडुम। हाँ। उनके एन्ना वेंडुम तुमको क्या चाहिए? इसको नी की एन्ना वेंडुम उसको ऐसे नहीं बोल सकते हैं। उनक बोलना पड़ता है। उनक बोल। जी जी, ये छोटी छोटी बात को ध्यान, क्योंकि अब मैं थोड़ी अब ऊपर आ रहा हूँ तो इसको पकड़ना पड़ेगा, हर एक छोटी छोटी बात को पकड़ना पड़ेगा। எனக்கு தண்ணி வேண்டும், मुझे पानी चाहिए। இப்போ ஒரு கேள்வி, मुझे पानी नहीं चाहिए அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தமிழில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி கற்றுக் கொடுக்குறேன், அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதுக்காக தான் சின்ன சின்ன 1 நிமிஷம், அரை நிமிஷம் அப்படி கிளிப் தான் நான் போட்டுட்ருக்கேன். இதை விட அதிகமாக தான் கிளாஸில் பேசுவாங்க. அவ்வளோது போட முடியாது, அவ்வளோது பார்க்க மாட்டீங்கல்ல. அதனால தான் நான் சின்ன சின்ன கிளிப்பாக போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதே போல் நல்ல வீடியோ, பயனுள்ள வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்க டச் பண்ணி பாருங்கள். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஒரே மாதிரியே வீடியோ இருக்காது. நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 சென்டென்ஸ் புதுசாக தான் கற்றுப்பீங்க. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.